இறை தூதர் ரசூலுல்லாவுடைய அருமை தோழர் அலி ரலியல்லாஹு ஒரு பழக்கம் இருக்கிறது. எந்த ஹதீஸை சொன்னாலும் அவர்கள் நேரடியாக கேட்டு தான் அறிவிப்பாங்க ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து. ஆனா என்னைக்கு ஒரு செய்தி வந்து இன்னொரு நபித்தோழர் சொன்னாரோ அந்த செய்தியை கேட்டுட்டு நீங்க வல்லாஹின்னு சொல்லுங்க, இமாம் புகாரி பதிவு செய்றாங்க, நீங்க வல்லாஹின்னு சொல்லுங்க, அந்த ஹதீஸை நம்புறேன். நேரடியா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டதை இவங்க அறிவிப்பாங்களாம். ஆனால் யாராவது ஒரு சஹாபி சொன்னா என்ன செய்வாங்க, நீங்க வல்லாஹின்னு சொல்லுங்க, நான் நம்புறேன் அப்படிங்குவாங்க. அதான் உங்களுடைய பழக்கம், புரிஞ்சுக்கணும். அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் பாவத்தை செய்து மனம் வருந்தி 2 ரக்காத்து தொழுதால் அல்லாஹ் உடனே மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்ற செய்தியை அலி அல்லாஹ்ட்ட போய் சொல்லுவாங்க. அலி அல்லாஹ்வுக்கும் அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்வுக்கும் ஏஜ் எவ்வளவு டிஃபரெண்ட் நமக்கு தெரியும். மூத்தவங்க, பெரிய ஈமானி, மிக திறந்த தர்ஜாவுக்குரியவங்க அபூபக்கர் சித்திக் அல்லாஹ். ஆனால் எல்லார்ட்டையும் சத்தியம் போட்டு ஓப்பனா கேட்ட அலி ரலியல்லாஹு யார்கிட்ட கேட்க யோசிச்சாங்க? அபூபக்கர்ட்ட கேட்கல. ஏன்? இவ்வளவு சிறந்தவர், அவர் சொன்னா கண்டிப்பா நம்ம நம்பணும், அவங்கள்ட்ட போய் வல்லாஹின்னு சொல்லுங்க அப்படி நம்ம சொல்லக்கூடாதுன்னு உறுதியா இருந்தாங்க. இப்ப நீங்க சொன்னதை நான் அப்படி நம்புறேன், திரும்பவும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அலி ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒருவன் பாவத்தை புரிந்து அவன் மனம் வருந்தி விட்டால் உடனே ஒலு செய்து 2 ரக்காத்தை தொழுதால் அவன் பாவம் மன்னிக்கப்படும். சகோதரர்களே, இந்த ஒன்றையாவது இந்த ஜும்மாவில் நடைமுறைப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பமாக இதை நடைமுறைப்படுத்துவோம். மனம் வருந்துகிறது, உறுத்துகிறது என்றால் ஒலு செய்து 2 ரக்காத்தை தொழுது விட்டால் எம் ஹபீப் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் பாவம் மன்னிக்கப்படும் என்று. இந்த வேலையை செய்வதற்கு எவ்வளவு பெரிய உழைப்பு தேவைப்படுது? கொஞ்ச நேரம் தான். அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய பாவத்தை மன்னிப்பு விட்டுவிட்டால் சேர்ந்திருக்கிற சபை மாஷா அல்லாஹ் ஜன்னாவுடைய சபையாக மறுமையில் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. சகோதரர்களே, அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தந்துருவானாக. சிறப்பான இந்த அமர்வில் இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தௌபா செய்வதற்கு, பாவத்திலிருந்து மீள்வதற்கு, அதை செய்யாமல் தவிர்ப்பதற்கு என்ன வழி என்பதற்கு இமாம்கள் நிறைய பாடத்தை சொன்னார்கள். 2 அல்ல 3 சொல்லி முடிக்கிறேன். 1, முராக்கபத்துல்லாஹ், பாவத்திலிருந்து முழுமையாக விளைவதற்கு. 2வது முக்கியமான விஷயம், என்னை என் ரப்பு கண்காணிக்கிறான் என்ற பயம். குறிப்பாக இளைய சமுதாயம், தயவு செய்து நேர காலங்களை இன்னைக்கு முக்கு மூலையில் உட்கார்ந்து செல்போனை பார்த்துட்டு இரவு தொழுகைக்கு பயான் நடக்குது, எவ்வளோ இடத்துல சப்தம் போட்டு மைக்க போட்டு உடைக்கிறாங்க, உடைக்கிற அளவுக்கு பயான் பேசுறாப்புல. ஆலிம்கள்லாம் உடைக்கிற அளவுக்கு பயன் பண்றாங்க. நிறுத்தினாலும் பேப்பர் கொடுத்தினாலும் நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு பயான் பிச்சு உதறுது தமிழ்நாடு, உலகம் முழுக்க. ஆனால் ஒரு சமுதாயம் ஒரு ஓரமா லைட்டை போட்டு விளையாண்டுக்கிட்டு அழகா நேரத்தை போக்குறீங்க. இளைய சமுதாயமே, முதல் விஷயம் ரப்பு என்னை கண்காணிக்கிறான் பயம் உங்களை பாவத்தை விட்டு நீக்கும், என்னையும் உங்களையும் சேர்த்து சொல்றேன். 2வதாக, நீங்கள் பாவத்தை தூண்டக்கூடிய முக்கியமான ஒரு விடயம் எது? உடல் உறுப்புல நப்சு. இன்ன நப்சல் அம்மாரத்தும் பிசு, பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. எனவே நப்சு ஒன்றை நினைத்தால் அதை எதிர்த்து போராடுங்கள். ஒரு காலமும் அந்த நப்சுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்ற உறுதியை இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்வோமாக. 3வது, பாவத்தை விட்டு விழுவதற்கு 3வது பாயிண்ட் இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், துதக்கிருல் ஆஹிரா வ துதக்கிருல் மௌத், மரணத்தை நினைவுறுங்கள். முடிஞ்சா கபிரிஸ்தானுக்கு பொது மையவாடிக்கு போங்க, ஒரு நோயாளியை போய் சந்திங்க, இன்ஷா அல்லாஹ் மௌத் ஞாபகம் வரும். ஆஹிரா, மறுமை ஞாபகத்தை, மௌத் ஞாபகத்தை கொண்டு வாங்க, உங்களை பாவத்தை விட்டு நீக்கிவிடும். இந்த 3 காரியங்களை குறிப்பாக நான் சொல்லி முடிக்கிறேன். பாவத்திலிருந்து விலகுவதற்கு முதல் விஷயம் என்ன? என்னை என் ரப்பு கண்காணிக்கிறான். 2, என் நப்சை நான் ஒரு காலம் என்னிடம் ஒப்படைக்க மாட்டேன். எனவேதான் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் ரஹ்மத்தக அர்ஜு, உன்னிடம் நான் கிருபை எதிர்பார்க்கிறேன். ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத் ஐனி, என்னை நான் கண் சிமிட்டும் நேரம் கூட என்னை என் ஆத்மாவிடம் ஒப்படைத்து விடாதே. இந்த துஆ முக்கியமான துஆ. நான் கண் சிமிட்டும் நேரம் கூட என்னை என் ஆத்மாவிடம், என் நஃப்ஸிடம் ஒப்படைத்து விடாதே. யா ரப்பே, இந்த துஆவை கேட்கணும். அப்ப நஃப்ஸ் முக்கியமான பாவத்தை தூண்டுது. 2வது பாயிண்ட். 3வது, மௌத்தையும் மறுமையும் நினைத்துக் கொள்வோம், பாவத்திலிருந்து விலகுவதற்கு வாய்ப்பு அமையும். சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன்.